இதுல வந்து பாத்தீங்கன்னா எனக்கு வந்து 5 லட்சம் ரூபாய் லோன் அப்ரூவ் பண்ண ஒரு சூப்பரான அப்ளிகேஷனை பத்தி தான் இன்னைக்கு வீடியோல வந்து பார்க்க போறோம். இந்த ஒரு அப்ளிகேஷன்ஸ்ல நான் வந்து லோனுக்கு அப்ளை பண்ணதுமே எனக்கு அதிகபட்சமா 5 லட்சம் ரூபாய் லோன் வந்து அப்ரூவ் வந்து பண்ணியிருந்தாங்க. இது வரைக்கும் நான் நிறைய லோன் ஆப்ஸ்ல அப்ளை பண்ணியும் எனக்கு அதிகபட்சமான கிரெடிட் லிமிட் இன்ஸ்டன்டா அப்ரூவ் பண்ண ஒரு லோன் ஆப்ஸ்னா அது வந்து இதுதான். இந்த ஒரு லோன் ஆப்ஸ்ல நான் வந்து எப்படி லோனுக்கு அப்ளை பண்ண, என்னென்ன டாக்குமெண்ட் டீடைல்லாம் வந்து கேட்கறாங்க, நெக்ஸ்ட் இதுல எவ்வளவு இன்ட்ரெஸ்ட், எவ்வளவு ப்ராசஸிங் ஃபீ, இதை பத்தின எல்லா டீடைலையும் தான் இன்னைக்கு வீடியோல வந்து பார்க்க போறோம். அப்ளிகேஷனோட லிங்க் வந்து கீழே இருக்க டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்கேன். தேவைப்படுறவங்க ட்ரை பண்ணி பாருங்க. உங்களோட லோன் ரெக்யூர்மெண்ட் குறைஞ்சபட்சம் ஒரு 50,000க்கு மேல எனக்கு வந்து லோன் வந்து தேவைப்படுது அப்படிங்கிறவங்க இந்த ஒரு லோன் ஆப்ஸ்ல நீங்க ட்ரை பண்ணலாம். இந்த ஒரு லோன் ஆப்ஸை பொறுத்தவரையிலும் அப் டு 10 lakh வரைக்கும் இதுல பர்சனல் லோன் வந்து ப்ரொவைட் பண்றாங்க. ஸோ உங்களுக்கு நல்ல இன்கம் வந்து இருந்தது அப்படிங்கிற பட்சத்திலும், நல்ல கிரெடிட் ஸ்கோர் வந்து இருக்குதுங்கிற பட்சத்திலையும் உங்களுக்கு அதிகமான கிரெடிட் லிமிட் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு லோனா வந்து கிடைக்கும் அப்படின்னு வந்து எதிர்பார்க்கலாம். ஸோ இதுல வந்து எனக்கு வந்து கிடைச்ச இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து பாத்தீங்க அப்படின்னா பெர் மந்த்துக்கு வந்து 1.83% எனக்கு வந்து இன்ட்ரெஸ்ட்ல வந்து லோன் வந்து அப்ரூவ் வந்து பண்ணியிருக்காங்க. இதை ஒரு வருஷத்துக்கு அப்படின்னு சொல்லி நீங்க கால்குலேட்டட் வந்து பண்ணீங்க அப்படின்னா 21.96% நமக்கு வந்துட்டு இன்ட்ரெஸ்ட் வந்து சார்ஜஸ் வந்து பண்றாங்க. இப்போ எனக்கு கிடைச்சிருக்கிற இன்ட்ரெஸ்ட் தான் உங்களுக்கும் வருமா அப்படின்னு கேட்டீங்கன்னா டெஃபினட்டா கிடையாது. இந்த இன்ட்ரெஸ்ட் ரேட் அப்படிங்கிறது உங்களோட சிபிலை டிபெண்ட் பண்ணியும் உங்களோட இன்கம் டிபெண்ட் பண்ணியும் வந்து சேஞ்சஸ் ஆகும். ஸோ இப்போ வந்துட்டு எப்படி நம்ம இதுல லோனுக்கு அப்ளை பண்றது, என்னென்ன ப்ராசஸ், இதை பத்தின எல்லா டீட்டெயிலும் இப்போ வந்து ஸ்டெப் பை ஸ்டெப் வந்து பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நீங்க இது மாதிரி லோன் ஆஃபர் அண்ட் கிரெடிட் கார்டு ஆஃபர் பத்தின டீட்டெயிலை தெரிஞ்சுக்க மறக்காம நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே வர்ற பெல் ஐகான்ஸ்ல ஆல் அப்படிங்கிறத கிளிக் பண்ணி வச்சிட்டீங்க அப்படின்னா நம்ம சேனல்ல வரக்கூடிய எல்லா வீடியோஸையும் மிஸ் பண்ணாம பார்க்கலாம். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த லோன் ஆப்ஸ்க்கு எப்படி அப்ளை பண்ணுறது அப்படிங்கிறத ஸ்டெப் பை ஸ்டெப் வந்து பார்க்கலாம். ஸோ இந்த அப்ளிகேஷனோட லிங்க் கீழே இருக்க டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஸோ அதில் போயிட்டு அப்ளை பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அந்த லிங்கை கிளிக் பண்ணதுமே உங்களுக்கு இன்டர்ஃபேஸ் இப்படி தான் ஓப்பன் ஆகும். இதில் உங்களோட மொபைல் நம்பர், உங்களோட பேன் கார்டு நம்பரை என்டர் பண்ணிட்டு இந்த டிக் பாக்ஸை டிக் பண்ணி விட்டுட்டு சென்ட் ஓடிபி அப்படிங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட மொபைல் நம்பருக்கு வந்து ஒரு ஒன் டைம் பாஸ்வேர்ட் சென்ட் பண்ணுவாங்க. அந்த ஒன் டைம் பாஸ்வேர்டை என்டர் பண்ணி வெரிஃபை ஓடிபி வந்து கொடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட டேட் ஆஃப் பர்த், இது உங்களோட பேன் கார்டில் இருக்கிற மாதிரி என்டர் பண்ணிக்கோங்க. அடுத்தது உங்களோட மேரிட்டல் ஸ்டேட்டஸ், நீங்கள் மேரிடா இல்லை சிங்கிள், அதை செலக்ட் பண்ணிட்டு ரெசிடென்ட் டைப் வந்து பார்த்தீங்கன்னா இந்தியன் அப்படிங்கிறத செலக்ட் பண்ணிக்கோங்க. அடுத்தது என்ன பர்பஸ்க்காக லோனுக்கு அப்ளை பண்ணுறீங்களோ அந்த பர்பஸை செலக்ட் பண்ணிட்டு உங்களோட ஜெண்டரை செலக்ட் பண்ணிக்கோங்க. அடுத்தது உங்களோட கரண்ட் அட்ரஸோட பின்கோடு நம்பரையும் இங்கே என்டர் பண்ணிட்டு கண்டினியூ வந்து கொடுத்துக்கோங்க. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து சேலரிடா இல்லை செல்ஃப் எம்ப்ளாயா இல்லை அதை வந்து சேலரிடுன்னு வந்து செலக்ட் பண்ணியிருக்கேன். அடுத்தது உங்களோட மந்த்லி இன்கம் அதிகபட்சமாக எவ்வளோ இன்கம் வருமோ அதை என்டர் பண்ணிட்டு உங்களோட கம்பெனி நேமை இங்கே என்டர் பண்ணிக்கோங்க. அடுத்தது மோட் ஆஃப் சேலரி, உங்களுக்கு சேலரி வந்து கேஷாக கொடுக்குறாங்களா, செக்காக கொடுக்குறாங்களா, இல்லை வந்து பேங்க் அக்கௌண்ட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் வந்து பண்றாங்களா அப்படின்னு கேட்டிருப்பாங்க. அதை வந்து இங்க செலக்ட் பண்ணிட்டு கண்டினியூ வந்து கொடுத்துக்கோங்க. இப்போ வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து எல்லா டீடைலுமே கொடுத்ததுமே நம்மளோட ஆஃபரை வந்து ஜெனரேட் வந்து பண்ணுவாங்க. வெயிட் பண்ணுங்க. இப்போ ஃபைனலா வந்து பாத்தீங்கன்னா நமக்கு வந்து எலிஜிபிள் இருக்கக்கூடிய அமௌண்ட் வந்து பாத்தீங்கன்னா அதிகபட்சமா 5 லட்சம் ரூபாய் நமக்கு எலிஜிபிலிட்டி வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த 5 லட்சம் ரூபாய் எலிஜிபிலிட்டி அப்படிங்கிறது கன்ஃபார்மான அமௌண்டா அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த ஸ்டேஜ் வரைக்கும் இது வந்து கன்ஃபார்ம் கிடையாது. இதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா நம்மளோட இன்கம் ப்ரூஃபை வெரிஃபை பண்ணுவாங்க. அந்த இன்கம் ப்ரூஃபை வெரிஃபை பண்ணதுக்கு அப்புறம் தான் இந்த லோன் அமௌண்ட் வந்து கன்ஃபார்ம் ஆகும். இன்கேஸ் அடுத்த ஸ்டெப்ல இன்கம் ப்ரூஃபை வெரிஃபை பண்ணும்போது உங்களுக்கு இன்கம் ப்ரூஃப், அந்த இன்கம் எதுவுமே வந்து உங்க அக்கௌண்ட்ல வரல அப்படிங்கிற பட்சத்தில் இந்த அமௌண்ட் வந்து உங்களுக்கு கிடைக்க வாய்ப்பு கிடையாது. ஸோ இப்போ வந்து பாத்தீங்கன்னா நமக்கு அதிகபட்சமா வந்துட்டு 5 லட்சம் ரூபாய் லிமிட் வந்து கொடுத்துட்டாங்க. இதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா டவுன்லோட் மொபைல் ஆப் அப்படிங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணி இந்த ஆப்பை டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ஆப்பை ஓப்பன் பண்ணதுமே உங்களோட லாங்குவேஜஸ் செலக்ட் பண்ண சொல்லுவோம். அதை லாங்குவேஜ் செலக்ட் பண்ணிட்டு உங்களோட லாங்குவேஜை செலக்ட் பண்ணிட்டு கண்டினியூ வந்து கொடுத்துக்கோங்க. அடுத்தது மறுபடியும் உங்களோட மொபைல் நம்பர், நீங்க எந்த மொபைல் நம்பரை கொடுத்து அந்த கிரெடிட் லிமிட்டை வந்து அப்ரூவ் வாங்குனீங்களோ அந்த மொபைல் நம்பரை என்டர் பண்ணி கண்டினியூ கொடுத்துக்கோங்க. இப்போ உங்களோட மொபைலுக்கு வர ஓடிபி என்டர் பண்ணி வெரிஃபை பண்ணிக்கோங்க. இப்போ வந்து பாத்தீங்கன்னா உங்களோட அப்ளிகேஷன்ஸ்ல உங்களுக்கு அப்ரூவ்ட் ஆன அந்த லோன் அமௌண்ட் வந்து உங்களுக்கு ஷோ ஆகும். இதுல வந்து பாத்தீங்கன்னா சூஸ் யுவர் லோன் அப்படின்னு இருக்குல்ல, ஸோ இதுக்கு நேர் இருக்க கண்டினியூ ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணிருங்க. இப்போ வந்து பாத்தீங்கன்னா நமக்கு அப்ரூவ்ட் ஆன லோன் அமௌண்ட் வந்து இங்க வந்து ஷோ பண்ணுவாங்க. இதுல வந்து பாத்தீங்கன்னா குறைஞ்சபட்சம் 50,000ல இருந்து அதிகபட்சம் வந்து பாத்தீங்கன்னா 5 லட்சம் ரூபாய் வரைக்கும் நமக்கு வந்து எலிஜிபிலிட்டி இருக்குது. ஸோ 5 லட்சம் ரூபாய் அப்ரூவ்ட் ஆயிருக்கு அப்படிங்கிறதுக்காக ஃபுல் அமௌண்ட் எடுக்கணும் அப்படின்னு அவசியம் கிடையாது. இந்த ஸ்குவாரல் பட்டனை வேரி பண்ணி உங்களுக்கு எவ்வளவு அமௌண்ட் வேணுமோ அந்த அமௌண்ட்டை நீங்க செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ஸ்டேஜ்ல நீங்க கவனிக்க வேண்டியது நம்மளோட லோன் அமௌண்ட், அடுத்தது நம்மளுக்கு கிடைச்ச இன்ட்ரெஸ்ட் ரேட், நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா பெர் மந்த்துக்கான இஎம்ஐ வந்து எவ்வளவு வருது அப்படிங்கிறதையும் இங்க வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இதுல உங்களுக்கு வந்து எவ்வளவு அமௌண்ட் வந்து வேணுமோ அந்த அமௌண்ட்டை மட்டும் நீங்க இந்த ஸ்டேஜ்ல வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ நான் 5 லட்சம் ரூபாயும் செலக்ட் பண்ணிட்டு கண்டினியூ வந்து கொடுக்குறேன். அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா இன்கம் ப்ரூஃபை வெரிஃபை பண்றது. ஆல்ரெடி உங்களுக்கு சொல்லியிருந்தால அந்த இன்கம் ப்ரூஃபை வெரிஃபை பண்ணா மட்டும் தான் அந்த லோன் அமௌண்ட் நமக்கு கன்ஃபர்மேஷன் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு வந்து சேலரி வந்து எந்த பேங்க்ல ரிசீவ் ஆகுதோ அந்த பேங்கோட நேமை இங்க வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ எனக்கு வந்து பாத்தீங்கன்னா கோட்டக் மஹிந்திரா பேங்க்ல வந்து இந்த சேலரி வந்து கிரெடிட்டட் ஆகுது. ஸோ அதனால நான் அந்த பேங்கை வந்து செலக்ட் பண்ணிக்கிறேன். அதுக்கு கீழே வந்து பாத்தீங்கன்னா உங்களோட இன்டர்நெட் பேங்கிங்கை வந்து லாகின் பண்ண சொல்லி கேட்பாங்க. இது எதுக்காக அப்படின்னு கேட்டீங்கன்னா உங்களோட இன்கம்
ப்ரூஃபை வெரிஃபை பண்ணுறதுக்கு உங்களோட இன்டர்நெட் பேங்கிங்கோட யூசர் நேம் பாஸ்வேர்டை கொடுத்து நீங்கள் வெரிஃபை பண்ணிக்கலாம். இல்லை இது வந்து எனக்கு சேஃபாக படலை அப்படிங்கிறவங்க உங்களோட பேங்க் ஸ்டேட்மெண்ட்டை டவுன்லோட் பண்ணி இதில் வந்து அப்லோட் வந்து பண்ணிக்கலாம். நான் வந்து பேங்க் ஸ்டேட்மெண்ட் அப்லோட் தான் வந்து பண்ணேன். இதில் அப்லோட் பேங்க் ஸ்டேட்மெண்ட் அப்படிங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணதுமே எந்தெந்த மந்த்துக்குள்ள ஸ்டேட்மெண்ட் வந்து வேணும் அப்படிங்கிறத ஒரு லிஸ்ட் அவுட் வந்து பண்ணுவாங்க. அந்த மந்த்துக்குள்ள ஸ்டேட்மெண்ட்டை மட்டும் டவுன்லோட் பண்ணி அப்லோட் வந்து பண்ணிக்கோங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து 4 மந்த்துக்கான ஸ்டேட்மெண்ட்டை வந்து தனித்தனியாக டவுன்லோட் பண்ணி அப்லோட் வந்து பண்ணிட்டு இப்போ வந்து கண்டினியூ வந்து கொடுக்குறேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டேட்மெண்ட் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக அப்லோட் ஆனதுமே அதுக்கு அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து அப்லோட் பண்ணீங்களா ஸ்டேட்மெண்ட், அந்த பேங்கோட நேமு, அந்த பேங்கோட அக்கௌண்ட் நம்பர், அதோட IFSC கோடு இது எல்லாமே கொடுக்கணும். இதில் தான் உங்களுக்கு சேலரி கிரெடிட்டட் ஆகுது அப்படின்னு வந்து சொல்லியிருந்தீங்க. ஸோ அந்த பேங்க் டீட்டெயிலை இங்கே வந்து கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு இதில் ப்ரொசீட் வந்து கொடுத்துக்கோங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து கொடாக் பேங்கோட ஸ்டேட்மெண்ட் தான் அப்லோட் வந்து பண்ணியிருந்தோம். அதே பேங்க் இங்கே என்டர் பண்ணிட்டு அந்த பேங்க் அக்கௌண்ட் நம்பர் IFSC கோடு கொடுத்தாச்சு. கொடுத்துட்டு ப்ரொசீட் வந்து கொடுக்குறேன். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு செல்ஃபி ஃபோட்டோஸ் வந்து எடுக்கிற மாதிரி இருக்கும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா டேக் அ செல்ஃபி அப்படிங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிட்டு கண்டினியூ கொடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் உங்களுக்கு இன்டர்ஃபேஸ் இப்படி தான் ஓப்பன் ஆகும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா வெரிஃபை யுவர் ஐடென்டிட்டி அப்படிங்கிறத செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ உங்களோட ஃப்ரண்ட் கேமரா ஓப்பன் ஆகும். ஒரு செல்ஃபி ஃபோட்டோஸ் எடுத்து அதை வந்து அப்லோட் வந்து பண்ணிக்கோங்க. இப்போ ஃபோட்டோ அப்லோட் பண்ணதுக்கு அப்புறமா உங்களோட லொகேஷன் ஆக்சஸ் அலோவ் பண்ண சொல்லும். அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா கூகுள் மேப்பில் உங்களோட லொகேஷனை வந்து பின் பண்ண சொல்லும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா லொகேட் மீ அப்படிங்கிறத செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ உங்களோட லொகேஷனுக்கு அலோவ் கேட்கும், அதுக்கு வந்து அலோவ் கொடுத்துக்கோங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட லொகேஷனை இங்கே வந்து செலக்ட் பண்ணிவிட்டு உங்களோட அட்ரஸ் வித் பின்கோடோட எல்லா டீட்டெயிலும் இங்கே ஃபில் பண்ணிவிட்டு கன்ஃபார்ம் லொகேஷன் வந்து கொடுத்துருங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அட்ரஸ் டீட்டெயில் எல்லாமே இங்கே வந்து ஷோ ஆகும். இப்போ வந்துட்டு அதை செக் பண்ணிவிட்டு ஜஸ்ட் ப்ரொசீட் வந்து கொடுத்துக்கோங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் நீங்கள் ஃபில் பண்ண எல்லா டீட்டெயிலுமே இங்கே வந்து உங்களுக்கு வந்து ஷோ பண்ணுவாங்க. இது எல்லாத்தையுமே செக் பண்ணிவிட்டு இந்த டிக் பாக்ஸையும் டிக் பண்ணி விட்டுட்டு ப்ரொசீட் வந்து கொடுத்துக்கோங்க. அடுத்தது ஃபைனலாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு லோனை வாங்குறதுக்கு வீடியோ KYC வந்து நீங்கள் கம்ப்ளீட் பண்ணணும். இந்த வீடியோ KYC பண்ணுறது வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஒரு 2 ஸ்டெப்பில் முடிஞ்சிடும். உங்களோட நேம், டேட் ஆஃப் பர்த் கேட்பாங்க, உங்களோட ஒரிஜினல் பேன் கார்டை ஒரு ஃபோட்டோ எடுப்பாங்க, ஒரு செல்ஃபி ஃபோட்டோஸ் எடுப்பாங்க. அவ்வளோதான். ஜஸ்ட் 2 மினிட்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா வீடியோ KYC வந்து கம்ப்ளீட் பண்ணி முடிச்சிடலாம். ஒரிஜினல் பேன் கார்டு வச்சுக்கோங்க. நல்ல வெளிச்சமான இடத்துலையும் நல்ல இன்டர்நெட் கனெக்ஷன் இருக்கக்கூடிய இடங்களையும் நல்ல சைலண்டான பிளேஸ் இருக்கக்கூடிய இடத்துல இருந்து இந்த வீடியோ KYC வந்து பண்ணிக்கோங்க. இப்போ ப்ரொசீட் டு வீடியோ KYC அப்படிங்கிறத செலக்ட் பண்ணிக்கிறேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கால் வந்து கஸ்டமர் கேர் எக்ஸிக்யூட்டிவோட கனெக்ட் ஆகும். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய வளவலா தொலைலாம் கொஸ்டின் கேட்க மாட்டாங்க. உங்களுக்கு கிரெடிட் கார்டில் வந்து கொஸ்டின் கேட்குற மாதிரிலாம் இதில் கொஸ்டின் இருக்காது. ரொம்ப ஷார்ட்டாக தான் இருக்கும். ஸோ ஜஸ்ட் உங்களோட பேசிக் டீட்டெயில் மட்டும் சொல்லி உங்களோட பேன் கார்டை ஒரு ஃபோட்டோவும் செல்ஃபி ஃபோட்டோவும் எடுத்துட்டீங்கன்னா உங்களுக்கான வீடியோ KYC வந்து கம்ப்ளீட்டட் ஆயிரும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வீடியோ KYC கம்ப்ளீட்டட் சக்ஸஸ்ஃபுல் அப்படின்னு வந்துருச்சு. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கான இன்கம் டீட்டெயில் எல்லாத்தையுமே நம்ம வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக வெரிஃபை பண்ணியாச்சு. நம்மளுக்கான லோன் அமௌண்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டேஜில் வந்து கன்ஃபார்ம் ஆயிருச்சு. இப்போ வந்து கங்க்ராச்சுலேஷன் அப்படின்னு சொல்லி இங்கே வந்து டிஸ்பிளே ஆயிருச்சு பாருங்க. இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு குறைஞ்சபட்சம் 50,000 அதிகபட்சம் 5 லட்சம் ரூபாய் வரைக்கும் நம்மளால லோனை வேரி பண்ணி எடுத்துக்க முடியும். இதில் உங்களுக்கு எவ்வளோ லோன் அமௌண்ட் வேணுமோ அந்த அமௌண்ட்டை செட் பண்ணிட்டு உங்களுக்கான ரீபேமெண்ட் டைமிங்கையும் இங்கே வந்து செட் பண்ணணும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட இன்ட்ரெஸ்ட்டை வந்து ஹைலைட் பண்ணி காமிச்சிருக்காங்க. செக் பண்ணிக்கோங்க. அதிகபட்சமான ரீபேமெண்ட் டைமிங் வந்து பார்த்தீங்கன்னா 48 மாதம் வரைக்கும் நமக்கு ரீபேமெண்ட் டைமிங் வந்து கொடுத்துருக்காங்க. நீங்கள் 48 மாதம் சூஸ் பண்ணீங்கன்னா பெர் மந்த்துக்கான EMI வந்து 15,754 ரூபாய் வந்து வரும் அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ உங்களுக்கு லோன் அமௌண்ட் எவ்வளோ வேணுமோ அதை செட் பண்ணிட்டு இந்த டர்ன் ஓவரை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிட்டு ஆக்செப்ட் ஆஃபர் வந்து கொடுத்தீங்கன்னா இந்த அமௌண்ட் வந்து உங்களோட பேங்க் அக்கௌண்ட்டுக்கு வந்து கிரெடிட்டட் ஆயிரும். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இதில் என்னென்ன ஃபீ எல்லாம் பிடிக்கிறாங்க அப்படிங்கிறத வந்து உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து 5 லட்சம் ரூபாய் லோனை அப்படியே வந்து செலக்ட் பண்ணியிருக்கேன். செலக்ட் பண்ணிட்டு இதில் 48 மாதம் செலக்ட் பண்ணியிருக்கேன். 48 மாதம் செலக்ட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு வந்து எவ்வளோ அமௌண்ட் நம்மளோட பேங்க் அக்கௌண்ட்டுக்கு கிரெடிட்டட் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 4,77,411 ரூபாய் நம்மளோட பேங்க் அக்கௌண்ட்டுக்கு கிரெடிட்டட் ஆகும். ஆனுவல் இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து பார்த்தீங்கன்னா 22% அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. நம்ம 5 லட்சம் ரூபாய் லோனை எடுத்தோம் அப்படின்னா நம்ம பே பண்ணக்கூடிய இன்ட்ரெஸ்ட் மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா 2,56,144 ரூபாய் நம்ம வட்டியாக பே பண்ணுறோம். டோட்டலாக 5 லட்சம் ரூபாய் நம்ம லோன் எடுத்து இதை வந்து 48 மாதம் ரீபேமெண்ட் பண்ணோம்னா நம்ம பே பண்ணக்கூடிய அமௌண்ட் வந்து பார்த்தீங்கன்னா 7,33,555 ரூபாய் நம்ம வந்துட்டு ரீபேமெண்ட் வந்து பண்ணுறோம். இது எல்லாத்தையுமே இதிலேயே வந்து பார்த்துக்க முடியும். அடுத்தது இதில் வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ ப்ராசஸிங் ஃபீ, GST வேறு என்னென்ன ஃபீ எல்லாம் பிடிக்கிறாங்க அப்படிங்கிறது எதுவுமே இதில் வந்து காட்ட மாட்டாங்க. ஸோ உங்களுக்கு இது மாதிரி லோன் ஆஃபர் வந்ததுமே இந்த லோனை வந்து இமீடியட்டாக வந்து எடுக்காதீங்க. இந்த லோன் ஆப்ஸில் உள்ள ஒரு ட்ரிக் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு இது மாதிரி லோன் ஆஃபர் வந்து அப்ரூவ் ஆனதுமே உங்களோட வாட்ஸ்அப் மெசேஜ் வந்து பண்ணுவாங்க. வாட்ஸ்அப்பில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இவ்வளோ அமௌண்ட் வந்து லோன் ஆஃபர் வந்து பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறதையும் அதில் தான் என்னென்ன ஃபீ என்னெல்லாம் பிடிக்கிறோம் அப்படி எத்தனை பர்சன்டேஜ் வந்துட்டு ப்ராசஸிங் ஃபீ, GST, ஃபார் க்ளோசிங் ஃபீ எவ்வளோ இதெல்லாமே அதில் தான் காட்டுவாங்க. ஸோ அதை எல்லாத்தையுமே செக் பண்ணிவிட்டு உங்களுக்கு ஓகேனா அதுக்கப்புறம் ஆக்செப்ட்
வந்து பண்ணுங்க. ஆக்செப்ட் பண்றதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா, இந்த ஒரு லோன் ஆப்ஸ பொறுத்தவரையிலும் நம்ம வந்து பார்கெனிங் வந்து பண்ணலாம். அதாவது பேரம் பேசி இதில வந்து லோன் வந்து வாங்க முடியும். லோன்ல எப்புட்றா பேரம் பேசுறது அப்படின்னு கேட்டீங்கன்னா, எனக்கு இந்த ரூ. 5,00,000 லோன் அப்ரூவ்ட் ஆகும்போது, எனக்கு ப்ராசஸிங் ஃபீ மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா, ப்ராசஸிங் ஃபீ அண்ட் அதர் ஃபீ எல்லாமே இதில வந்து பார்த்தீங்கன்னா, அந்த ரூ. 5,00,000ல 4,77,700 தான் கிரெடிட்டட் ஆகுது. மீதி இருக்க அமௌண்ட் எல்லாமே ப்ராசஸிங் ஃபீல தான் போகுது. இத வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம அவங்க கிட்ட பேசி நம்ம கம்மி பண்ண முடியும். ப்ராசஸிங் ஃபீ ரொம்ப அதிகமா இருக்கு. இன்ட்ரெஸ்ட் வந்து அதிகமா இருக்கு. இத வந்து கம்மி பண்ணுங்க அப்படின்னு சொல்லி நீங்க ரிக்வெஸ்ட் பண்ணி கேட்டீங்க அப்படின்னா, உங்களுக்கு இத வந்து கம்மி பண்ணி தருவாங்க. ஸோ இதில வந்து ஆரம்பத்தில எனக்கு போட்டிருந்தது வந்து பார்த்தீங்கன்னா, ரூ. 17,000 ப்ராசஸிங் ஃபீ மட்டும் போட்டிருந்தாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, பேசி அவங்க கிட்ட பார்கெனிங் பண்ணதுக்கு அப்புறமா 11,000 எனக்கு வந்து இத வந்து கம்மி பண்ணி குடுத்தாங்க. அதே மாரி இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து பார்த்தீங்கன்னா, 22% இருக்குதுல்ல. இதையுமே வந்து பார்த்தீங்கன்னா, 20% எனக்கு வந்து கம்மி பண்ணி குடுத்தாங்க. ஸோ இந்த ஒரு லோன் ஆப்ஸ்ல லோன் வந்து அப்ரூவ்ட் ஆனதுமே இன்ஸ்டன்ட்டா வந்து ஆக்செப்ட் ஆஃபர் வந்து குடுக்காம, ஒரு 1 ஹவர் வெயிட் பண்ணீங்க அப்படின்னாலே, உங்களுக்கு இதில வந்து மெசேஜ், கால்ஸ் அடுத்தடுத்து வந்துகிட்டே இருக்கும். 1 ஹவர்ல 1 டே கூட வெயிட் பண்ணுங்க. உங்களுக்கு வந்து லோனுக்கு கால் பண்ணுவாங்க. ஸோ அப்ப அவங்க கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா, டீல் பேசுங்க. இன்ட்ரெஸ்ட்டையும், ப்ராசஸிங் ஃபீயையும் கம்மி பண்ணி குடுங்க அப்படின்னு சொல்லி பேசுனீங்கன்னா, உங்களுக்கு 2யுமே கம்மி பண்ணி குடுப்பாங்க. அதுக்கப்புறமா நீங்க வந்து ஆக்செப்ட் வந்து குடுத்தீங்க அப்படின்னா, உங்களுக்கு இந்த அமௌண்ட் வந்து உங்களோட பேங்க் அக்கவுண்ட்க்கு கிரெடிட்டட் ஆகும். இப்படி நீங்க வந்து பார்கெனிங் பண்றதுனால உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட ஒரு ரூ. 10,000 வரைக்கும் இதில வந்து சேவ் பண்ண முடியும். அந்த அளவுக்கு எனக்கு வந்து கம்மி பண்ணாங்க. ஸோ நான் பார்கெனிங் பண்ணி தான் நெறையவே வந்து அமௌண்ட்ட வந்து கம்மி பண்ணேன். இதனால வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு கிரெடிட்டட் ஆகக்கூடிய அமௌண்ட் வந்து இதில வந்து 77,000 தானே போட்டிருக்காங்க. நீங்க பார்கெனிங் பண்ணீங்கன்னா, உங்களுக்கு ஒரு 85,000 வரைக்கும் கிரெடிட்டட் ஆகுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அப்படி இருக்கிறப்போ நெறையவே மணிய வந்து சேவ் பண்ணிக்கலாம். ஸோ இவ்வளோ தான் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த பர்ட்டிகுலர் லோன் அப்ளிகேஷன்ஸ்ல நம்ம லோனுக்கு அப்ளை பண்றதுக்கான ப்ரொசீஜர். இதில இன்கம் ப்ரூஃப வெரிஃபை பண்ணா மட்டும் தான் நமக்கு வந்துட்டு லோன் வந்து அப்ரூவ்ட் வந்து பண்றாங்க. வீடியோ கேவிசி அப்படிங்கிறது ரொம்ப டிஃபிகல்ட்லாம் கிடையாது. ஜஸ்ட் ஒரு பேசிக் கொஸ்டின அட்டெண்ட் பண்ணியே நீங்க வந்து கம்ப்ளீட்டடா வந்து பண்ணிக்கலாம். உங்களுக்கு ஒரு ரூ. 50,000 மேல அப் டூ 10 லேக் வரைக்கும் லோன் தேவைப்படுது அப்படின்னா, இந்த ஒரு அப்ளிகேஷன நீங்க தாராளமா சூஸ் பண்ணலாம்.